Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம யுகாடி ஸ்பெஷல் மைசூர் போண்டா ரொம்ப கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்திரத்துல 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வீட்ல இஞ்சி இல்லாததுனால நான் சேர்த்துக்கல. உங்ககிட்ட இஞ்சி இருந்துச்சுன்னா அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஃபர்ஸ்ட் சேர்க்க வேண்டாம். நல்லா ஒரு சேர திரண்டு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்துட்டு குறைவாவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம வடை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கணும். கட்டி எதுவுமே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேகமா பண்றதுனால போண்டா நமக்கு சாஃப்டா ஃப்ளஃபியா கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு நடுவுல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. திருப்பி ஊற வச்சிருங்க. கரெக்டா 1 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். கைய லைட்டா வெட் பண்ணிட்டு மாவு இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு விழுகும். போண்டாங்கிறதுனால எக்ஸாக்டா ரவுண்டான ஷேப்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா அவுட்டர் லேயர் ஈஸியா கருகிரும். லைட்டா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா நீங்க மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இதை இப்ப நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூடா நீங்க தேங்காய் சட்னி கூட வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க நமக்கு சூப்பரான மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் வெந்திருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.